தமிழ் இலக்கியங்களில் யவனர்களை பற்றி ஏராளமான குறிப்புகள் உள்ளன. பொதுவாக யவனர்கள் அப்படிங்கிற சொல் ரோமானியர்கள், கிரேக்கர்கள் அல்லது எந்த மேற்கத்தியரையும் குறிக்கிற சொல்னாலும் தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் யவனர்கள் பெரும்பாலும் ரோமானியர்களே. அகநானூறு, புறநானூறு, பட்டினப்பாலை, பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற சங்க இலக்கியங்களில் ரோமானியர்கள் மற்றும் அவர்களது வணிகத்தை பற்றி பல குறிப்புகள் உள்ளன. அந்த காலத்தில் யவனர்கள் தொழில்நுட்ப திறன்களுக்காக பாண்டிய தேசத்தில் தச்சர்கள், கொல்லர்கள், வாயில் காவலர்கள் மற்றும் மெய்க்காப்பாளர்களாக பணிபுரிஞ்சிருக்காங்க. அகநானூற்று பாடல் 149 தலைவன் தலைவிய அவளை கண்கலங்க விடமாட்டேன்னு தனக்குத்தானே சொல்கிற மாதிரி எழுதப்பட்ட பாடல்ல யவனர் கப்பல் பற்றி குறிப்புகள் இருக்கு. வாங்க அந்த பாடல்ல இருந்து சில வரிகளை பார்ப்போம். சுள்ளியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க யவனர் தந்த வினை மான் நன்களம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வளம் கெழு முசிறி ஆர்ப்பயள வளையி அருஞ்சமம் கடந்து படிவம் வவ்விய நெடுநல் யானை அடுபோர் செழியன் கொடிநுடுங்கு மருகின் கூடற் குடா அது. இந்த பாடலில் சுள்ளியாறு எனும் பெரியாற்றில் நுரை கலங்கும்படி யவனர் நல்ல கட்டமைதி கொண்ட மரக்கலங்களை ஓட்டுனதாகவும் முசிறி துறைமுகத்துக்கு இக்கலங்களில் தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு கருமிளகை வாங்கி சென்றனர்னும், சேரர்களுக்குரிய இந்த முசிறி துறைமுகத்தை பாண்டிய அரசன் செழியன் வளைத்ததோடு கடுமையான போரில் செழியன் வென்றதாகவும் பின்னர் முசிறியில் வைத்திருந்த படிமச் சிலைகளை கவர்ந்து எடுத்துக்கொண்டு தன் கூடல் அதாவது மதுரை நகருக்கு வந்ததாகவும் குறிப்பிடுகிறது. இதுவரை நாம் பார்த்த புறநானூறு மற்றும் அகநானூறு பாடல்கள் கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே எழுதப்பட்ட பாடல்களாகும். இது தவிர நெடுநல்வாடை பாண்டிய மன்னன் அரண்மனையில் அலங்கரிக்கப்பட்ட யவனர்களால் செய்யப்பட்ட அழகான விளக்குகளை பற்றி விவரிக்கிறது. காவிரிப்பட்டினம் கட்ட யவனர்கள் உதவியதாக மணிமேகலை குறிப்பிடுது. மற்றும் சிலப்பதிகாரம் ஒரு யவன குடியேற்றம் பற்றி குறிப்பிடுது. பெரும்பானாற்றுப்படை யவன விளக்குகள் மின்னாமல் நிலையான சுடருடன் எரிவதாக சொல்லுது. இப்படி சங்க இலக்கியத்தில் யவனர்களை பற்றி ஏராளமான குறிப்புகள் உள்ளன. கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.